வணக்கம் டீச்சர்ஸ், எப்படி இருக்கீங்க? அப்படி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்ன எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க? எப்படி தயாராக இருக்கீங்க? எவ்வளோ யூனிட்ஸ் முடிச்சிருக்கீங்க? இதெல்லாம் பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அந்த தகவலை பார்க்கலாம். வெள்ளை அறிக்கை முதல்வர் ஆலோசனை. ஓராண்டிற்குள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை மட்டும் பட்ஜெட்டுக்கு பரிந்துரை செய்ய அரசு அறிவுறுத்தல். அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு தாமதமாகிறது. 3000 கோப்புகள் கையெழுத்துக்கு காத்திருப்பு. இந்த 3 செய்திக்கும் ஒரு கனெக்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா, வெள்ளை அறிக்கை தான். நம்முடைய தமிழக முதல்வர் வெள்ளை அறிக்கை நான் வெளியிட போகிறேன். ஃபஸ்ட்டு அவர் நல்லா சொன்னதை போய் திருப்பி திருப்பி கேளுங்க. நான் செயல்படுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். எது எங்கே இருக்குது, எது எங்கே இல்லை, எது எங்கே இருக்கணும், இப்போ தானே வந்திருக்கேன், உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்றத சொல்லியிருப்பார். அப்போது துறை ரீதியாக வெள்ளை அறிக்கை வேணும். எந்தெந்த துறைகளில் ஊழல் நடந்திருக்கு, எந்தெந்த துறைகளில் ஊழல் நடக்கலை, எந்தெந்த துறைகளுக்கு தேவை அதிகமாக இருக்குது, எந்த துறைக்கு தேவை குறைவாக இருக்குது, எந்த துறைகளில் தேவைக்கு அதிகமாக கொடுத்தாங்கன்றதெல்லாம் வெள்ளை அறிக்கை வெளியிடணும். இந்த வெள்ளை அறிக்கை வெளிவந்த பிறகு தான் நம்முடைய டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ தேவை, அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கணும்லாம் தெரியும். அப்போ டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் ரிவைஸ்ட் ஆகும். அதன் பிறகு என்னென்ன தேர்வுகள் வைக்க போகிறாங்க, எவ்வளோ பணியிடங்கள் கொடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் பட்ஜெட் ஒதுக்கீட்டுக்கு பிறகு தான் தெரியும். அந்த செய்தியை 2 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடலாம். இதோட கனெக்டிங் தான் உங்களுக்கு புரியணும். எடுத்த உடனே நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களா சார்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நம்பிக்கையே கிடையாது. தமிழகத்தின் புதிய முதல்வராக விஜய் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றார். அப்பொழுது தமிழக அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அறிவித்தார். இந்த நிலையில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று தலைமைச் செயலகத்தில் விஜய் அவர்கள் நேற்று 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கார். நிதிநிலை தொடர்பாக பல்வேறு விவரங்களை கேட்டு அறிஞ்சிருக்கார். இப்போதைக்கு என்ன மாதிரி நிதிநிலை இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுனுக்கார். இப்போ தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன பண்ண போகிறாரு, இதை தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நேற்று மீட்டிங்கில் இது நடந்திருக்கு. தமிழக அரசின் மொத்த கடன் 10 லட்சம் கோடியாக உள்ளது. திமுக ஆட்சி கடைசி ஆண்டில் பல துறைகளில் பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த பணிகளெல்லாம் தொடங்கப்பட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அதிக நிதி தேவைப்படுகிறது. ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ளது. தமிழக அரசு இருக்குது. இந்த மாதிரி விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள இந்த ஸ்டெப்ஸ் புரிஞ்சுக்குங்க. விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் தங்களின் துறை சார்பில் இடம்பெறும் திட்டங்களில் அதை செயல்படுத்துவதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் திட்டத்திற்கு பதில் ஓராண்டிற்குள் முடிக்கக்கூடிய திட்டங்கள் மட்டும் பரிந்துரை செய்யுமாறு துறைகளின் அதிகாரிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கீழேயும் திட்டங்கள் இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அப்போது அதில் எதெல்லாம் ஓராண்டுக்குள்ளே செயல்படுத்த முடியுமோ அதை மட்டும் லிஸ்ட்டு பண்ணுங்கன்னு சொல்லி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்வர்ட் ஆகிருக்கு. ஆஸ் வெல் அஸ் இதையும் பார்த்துடணும். 3000 ஃபைல் சைன் பண்ணாமல் காத்துனுக்கு. காரணம், அமைச்சர்களுக்கு உங்களுக்கு இதுதான் துறை அப்படின்னு ஒதுக்கீடு செய்யலை. இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யலை. அமைச்சரவை விரிவாக்கம் செய்து அமைச்சரவை கூட்டம் நடக்கணும். அதன் பிறகு அவங்களுக்கு தேவையான துறைகள் ஒதுக்கீடு வரணும். அந்த துறை ஒதுக்கீடுக்கு அப்புறம் பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போட்டு மானிய கோரிக்கை நடக்கணும். அதன் பிறகு தான் டிஆர்பி பிளானர் ரிவைஸ்டே. பட்ஜெட்டில் டிஆர்பியோட பிளானர் ரிவைஸ் பண்ணோம். அதாவது 2026-27 கல்வியாண்டில் எஸ்ஜிடி ரெக்ரூட்மெண்ட் வேணும், யூஜிடிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் வேணும், பிஜிடிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் வேணும், பாலிடெக்னிக் ரெக்ரூட்மெண்ட் வேணும், காலேஜ் டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் வேணுன்றது எப்போ தெரியணும்? யார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவங்க துறையின் கீழே இருக்கிறவங்ககிட்டலாம் பேசணும். உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரோ அவங்க துறைக்கு செயலர்கிட்டலாம் பேசணும். உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்ட் அவசியமா, ஆட்கள் தேவையா, அப்போ எவ்வளோ பேர் தேவை, எவ்வளோ பேரை வச்சு பேலன்ஸ் பண்ணலாம், இந்த ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ போதுமா, முழுமையாக நிரப்பலாமான்னு ஒரு விவாதம் இருக்கும். இதுக்கு செக்ரட்டரிஸும் டைரக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் வேக்கன்சி கவுண்ட்டும் வெளியே வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் டிஆர்பியோட பிளான் ரிவைஸ்ட் ஆகும். இந்த உண்மை புரிஞ்சவங்க இந்த உண்மையை மற்றவங்க தெரியப்படுத்துங்க. உண்மை புரியலைன்னா கடந்து போங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறது ஆயுஷான் கஸ்டருக்கு.